அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். திருச்சபை சட்டம் என்கின்ற இப்பகுதியிலே நூல் 2 குறிப்பிடப்பட்டுள்ள இறை மக்களுக்குரிய பகுதியில் இந்த நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக திருப்பணியாளர்களின் கடமைகளும் உரிமைகளும் பற்றிய செய்திகளை, விளக்கங்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நமக்கு திருச்சபை சட்டம் பற்றிய விளக்கங்களை, தெளிவுகளை வழங்கி கொண்டிருப்பவர் நம் அனைவருக்கும் மிகவே அறிமுகமான அருட்பணியாளர், திருச்சபை சட்டத்தில் புலமை பெற்று ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கற்பித்தலில் அனுபவத்தை பெற்றிருக்கின்ற பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருள்பணியாளர் பேராசிரியர் ராயப்பன் அவர்கள். அருட்தந்தை அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வாங்க ஃபாதர். வணக்கம் தந்தையே. இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த நூல் 2 நாம் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்த செய்திகளுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். திருப்பணியாளர்களை பற்றி, அவர்களுடைய உருவாக்கத்தை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனீங்க. இப்பொழுது இயல் 3 திருப்பணியாளர்களின் கடமைகளும் உரிமைகளும் தரப்பட்டிருக்கிறது. திருப்பணியாளர்களினுடைய செயல்பாடுகள் என்னென்னவையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பண்புகள், உதாரணத்திற்கு கீழ்ப்படிதலோ அல்லது அவரிடமிருந்து எதிர்பார்க்கின்ற பண்பு நலன்களோ என்னென்ன அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியுமா? அதில் சட்டத்தில் இந்த 3ஆம் இயல் அதில் திருப்பணியாளர்களுடைய கடமைகள் உரிமைகள் பற்றி பேசுகின்றது. சட்டம் 273 சட்டம் 289 முடிய பல்வேறு கடமைகள் இருக்கிறது. இந்த கடமைகளை பொதுவாக நம்ம பார்க்கும்போது, ஒன்று அருள்பணியாளராக வாழ்வதற்கு தேவையான கடமைகள், அருள்பணியாளராக பணியாற்றுவதற்கு தேவையான கடமைகள் என்று 2 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். இப்போ அதில் முதல் கடமையாக நம்முடைய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது சட்டம் 273, அதை தொடர்ந்து 274. இந்த முதல் 2 சட்டங்களில் இந்த கீழ்ப்படிதல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதில் இந்த முதல் 273வது சட்டத்தை வாசியுங்கள். திருப்பணியாளர்கள் உச்ச தலைமை குருவுக்கும் தங்களின் சொந்த திருச்சபை ஆளுநருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் சிறப்பாக கடமைப்பட்டுள்ளனர். எல்லாருக்கும் சட்டம் 212 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விசுவாசிகளுக்குமே கீழ்ப்படுகின்ற கடமை இருக்கிறதுன்னு. இந்த அருள்பணியாளர்கள் சிறப்பாக கடமை கொண்டுள்ளார்கள் கீழ்ப்படிய, வணக்கம் செலுத்த. யாருக்குன்னா ரோமை தலைமை குரு திருத்தந்தைக்கு, இரண்டாவதாக தங்களுடைய மறை மாவட்ட ஆயர் அல்லது மறை ஆளுநருக்கு அவர்கள் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படிதல் செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. இதில் இதற்கு ஆதாரம் என்ன, எப்போது அந்த கடமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனும்போது, குறிப்பாக இந்த கீழ்ப்படிதல் கடமை திருத்தொண்டர் பட்டம் அளிக்கப்படும் போதும், அதே போல் அருள்பணியாளர் பட்டம் அளிக்கப்படும் போதும் ஆயர் அவர்கள் இந்த திருப்பட்டம் பெறுவோரை பார்த்து கேட்கிறார். 2 முறை திருத்தொண்டர் பட்டத்தின் போதும் கேட்கிறார், அதே போல் குருவாகும் போதும் கேட்கிறார். எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? உடனே அவர் பட்டம் பெறுபவர் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு, என் நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவேறச் செய்வாராக அப்படின்னு பவுலடியாருடைய அந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறார். அதே போல் நம்ம இந்த திருத்தொண்டர் பட்டத்தினால் அந்த மறை மாவட்டத்தினோடு இணைக்கப்படுகிறார், இன்கார்டினேஷன் என்றும் சொல்லுகிறோம். அதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமும், ஆயர் எந்த ஒரு பணியை அவருக்கு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது, ஆயருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருப்பது, ஆயர் அவருடைய தேவைகளை சரி செய்வார் என்ற நோக்கத்துக்காகத்தான் ஒரு மறை மாவட்டத்தோடும் ஒரு திருப்பணியாளர் இணைக்கப்படுகிறார். இந்த அடிப்படையில் தான் அடுத்த சட்டம் 274:12 வாசியங்கள். 274:12. திருப்பணியாளர்கள் முறையான தடையினால் விடுவிக்கப்பட்டாலன்றி தங்களுடைய திருச்சபை ஆளுநரால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை ஏற்கவும் அதை உண்மையுடன் நிறைவேற்றவும் கடமைப்பட்டுள்ளனர். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை ஏற்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும்.
ரெண்டுமே முக்கியம். ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நிறைவேற்றவும் வேண்டும். இதுவும் கீழ்ப்படிதலுடைய வெளிப்பாடு. உதாரணத்திற்கு அஹ், தலைமை ஆயர் ஒரு அருட்பணியாளரை பணி மாற்றம் செய்கிறார் அல்லது ஒரு பணியிலிருந்து நீக்குகிறார் என்றால் அங்கே இந்த கீழ்ப்படிதல் வாக்குறுதி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது ஃபாதர்? அதான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அபிரகாம் பொறுத்தவரை இந்த லோத்துக்கும் லோத்தினுடைய வேலைக்காரங்களுக்கும் அபிரகாமும் சண்டை வரும்போது அபிரகாம் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார். நீ வலப்பக்கம் போனால் இடப்பக்கம் போகிறேன், இடப்பக்கம் போனால் வலப்பக்கம் போகிறேன். நீ எது வேண்டுமோ அதை தேர்ந்து கொள், நீ தேர்ந்து கொள்ளாததை நான் தேர்ந்து கொள்ளுகிறேன் என்னும்போது ஏறக்குறைய அருள் பணியாளர்கள், அதிலும் குறிப்பாக துறவிகள், இவர்களுடைய கீழ்ப்படிதல் எல்லாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். தங்களுடைய சபைக்குள் அல்லது தங்களுடைய மறை மாவட்டத்துக்குள் உண்மையாகவே தகுந்த தடை இருந்தால் அன்றி அவர்கள் ஆயர் அளிக்கின்ற ஒப்படைக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லலாம், இருந்தாலும் இறுதி முடிவு ஆயரை சார்ந்தது. ஒருவேளை ஆயருடைய முடிவு, மறைமாவட்ட ஆயருடைய முடிவு அல்லது சபை தலைவருடைய முடிவு தங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் உயரதிகாரிக்குத்தான் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டுமே தவிர, மற்றபடி ஆயர் அளிக்கின்ற பொறுப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த தொடர்புடைய அந்த அருள் பணியாளருக்கு எதிராக, துறவிக்கு எதிராக சட்டமுறைப்படி நடவடிக்கை எடுக்க தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு உரிமை உண்டு. கீழ்ப்படிதல் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்காக தான் நாம் சொல்லுகிறோம். துறவிகளை பற்றி முக்கியமாக குறிப்பிடும் போது சட்டம் 601 அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து உள்ள அந்த வசனங்களை சுட்டி காட்டி, சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த ஆண்டவரை பின்பற்றி தங்கள் சப்மிஷன் ஆஃப் ஒன்ஸ் வில் டு த லாஃபுல் வில் ஆஃப் த சுப்பீரியர்ஸ், தங்களுடைய விருப்பத்தை தகுதி வாய்ந்த தலைவர்களுடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுத்து இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தந்தையே, கீழ்ப்படிதல் என்பது அந்த தள ஆயருக்கு கீழ்ப்படிந்து இருப்பது, அதுதான் நம்ம கொடுக்குற வாக்குறுதி. ஆனால் சகோதர குருக்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டிய உறவு எப்படிப்பட்டது, அந்த ஒற்றுமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நன்று என்று திருப்பாடலில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் மத்தேயு சென்று போதியுங்கள் என்று சொன்னார். ஆனால் யோவான், நீங்கள் ஒருவரை அன்பு செய்வதை வைத்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு. இந்த 2வது முக்கியமான கடமையாக திரு அவை சட்டம் வலியுறுத்துவது அருள் பணியாளர்களை பொறுத்தமட்டில் சட்டம் 275:11 சொல்லியிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக பாடுபடுகிறார்கள். அதாவது பில்டிங் அப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட், இறை மக்கள் சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரே நோக்கத்துக்காக எல்லாரும் உழைக்கிறார்கள் என்பதற்காக குருக்கள் ஒருவரோடு ஒத்துழைக்க வேண்டும், ஜெபத்திலே ஒன்றித்திருக்க வேண்டும் என்று அந்த கடமையும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றுமை மிக மிக முக்கியம். சில பேர் தலைவர்களோடு அதிகாரிகளோடு நன்றாக இருப்பார்கள், கூட இருப்பவர்களோடு நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி நேர்ந்து விடக்கூடாது. சகோதர கூட்டுறவு, அன்பு, அதிலும் குருக்கள் ஒன்றாக இருப்பது, ஒருவரை ஏற்றுக்கொள்வது, மன்னிப்பது, சார்பாக இருப்பது, இன்ப துன்பங்களிலே பங்கு பெறுவது மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. தொடர்ந்து தந்தையே, இந்த மனத்துறவு வாக்குறுதி அதை பற்றி, அல்லது அதற்கு முன்பாக ஒவ்வொரு குருவும் புனிதத்தில் இருப்பதற்காக அவரிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஆன்மீக கடமைகள், இந்த ஆன்மீக கடமைகளும் மிக முக்கியம். அதுதான் அதற்கு அடுத்து வருகின்ற சட்டம் 276 சொல்லுகிறது. இதில் மறை மாவட்ட குருக்களுக்கு என்று ஒரு தனித்துவ ஆன்மீகம் இருக்கிறது. அது என்னவென்றால், தங்களுடைய மேய்ப்பு பணி கடமைகளை நிறைவேற்றுவதன் வழியாகவே கூட அவர்கள் உண்மையோடு, நேர்மையோடு, கவனமாக நிறைவேற்றுவதன் வழியாக கூட அவர்கள் புனிதத்திலே வளர முடியும் என்று வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது. அதையே திரு அவை சட்டமும் சொல்லுகிறது. பை த ஃபெய்த்ஃபுல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த பாஸ்டரல் மினிஸ்ட்ரி ஆல்சோ தே கேன் க்ரோ இன் ஹோலினஸ்.
இவை இல்லாமல் பல்வேறு காரியங்களை அது முன்வைக்கிறது. ஒவ்வொரு குருவும் என்ன செய்ய வேண்டும் என்று இது இல்லாமல் பல்வேறு காரியங்களை சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போது டூ ஃபோல்டு டேபிள் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த யூக்கரிஸ்ட், இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை எடுத்துரைக்க வேண்டும், அது ஒரு கடமை. அதே போல் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். அது திருத்தொண்டர்களாக இருந்தால் திருப்பலியில் அக்கறையோடு பக்தியோடு பங்கு பெற வேண்டும் என்று அந்த கடமை. அதோடு சேர்ந்து முக்கியமாக மக்களுக்காக இறைவேண்டல் செய்வது, டிவைன் ஆஃபீஸ் என்று சொல்லுகிறோம், ப்ரேயர் ஆஃப் த சர்ச் என்று சொல்லுகிறோம், திருச்சபையின் ஜெபம், திருப்புகழ் மாலை, இதை சொல்ல வேண்டும் என்று மிக மிக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் பல்வேறு ஆன்மீக கடமைகளினோட இந்த திருப்பலி நிறைவேற்றுவதை விட இந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை, தே ஆர் ஒப்ளைஜ்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் தியானமும் இந்த இறைவேண்டல் செய்வதும் ஒப்ளைஜ்டு என்ற வார்த்தை சொல்லி இந்த கடமையால் கட்டுண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இவை நீங்களாக மற்ற பல்வேறு ஆன்மீக அந்த காரியங்கள், தியானங்கள், குறிப்பாக அன்பு தாய் அன்னை கன்னிமாரியாளிடம் தனிப்பட்ட பக்தி, ஜெபமாலை வழியாக கூட இவையெல்லாம் இந்த அருட்பணியாளர்களின் கடமைகளாக, குறிப்பாக ஆன்மீக கடமைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல் அப்ரோச்சிங் த சாக்ரமெண்ட் ஆஃப் பெனன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெறுவது, ஆக இவையெல்லாம் அவர்களின் ஆன்மீக கடமைகளாக சட்டம் 276 கொடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தந்தையே, இந்த மனத்துறவு வாக்குறுதியின் இன்றியமையாமை எப்படிப்பட்டது ஒரு குருவானவருக்கு? இந்த லத்தீன் வழிபாட்டு முறை திருச்சபையை பொறுத்த மட்டில் மனத்துறவு என்பது எல்லா துறவிகளுக்கும் அவசியமாகிறது. அதை திருச்சபை வலியுறுத்துகிறது. சட்டம் 277 அதை பற்றி சொல்லுகிறது. அதே போல் துறவிகளை பொறுத்தவரை எவாஞ்சலிக்கல் கவுன்சில் ஆஃப் சாஸ்டிட்டி என்று சொல்லுவோம், அது சட்டம் 599 கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டிலுமே இந்த நோக்கம் ஏறக்குறைய இன் சப்ஸ்டன்ஸ் ஒன்றுதான். எதற்காக மனத்துறவு எனும்போது, மனத்துறவு எனும்போது 2 காரியங்கள், ஒன்று திருமணம் செய்யாமல் இருப்பது, இன்னொன்று திருமணத்தை கடந்து ஒரு தூய்மையான வாழ்வு, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மட்டுமே இருக்க வேண்டிய பாலுறவில் ஈடுபடாமல் இருப்பது. இரண்டுமே முக்கியம். மனத்துறவு என்று திருமணத்தை துறந்தால் மட்டும் போதாது, மனத்திலே தூய்மையாகவும் இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவில் எந்த விதத்திலும் யாரோடும் ஈடுபடாமல் இருப்பது, இவை இணைந்துதான் சட்டம் 599 சரி, சட்டம் 277 சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக எனும் பார்க்கும்போது நம்ம விவிலியத்தில் பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஃபார் த சேக் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், விண் அரசுக்காக, இறை அரசுக்காக, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் இதை தேர்ந்து கொள்கிறார்கள். இரண்டாவது, as a sign of the world to come, வர இருக்கின்ற உலகத்தை முன்னறிவிப்பதற்காக. மூன்றாவது, பவுலடியார் சொன்னது போல பிளவுபடா மனத்தோடு ஆண்டவரையே பிரியப்படுத்த அவர்கள் பணிபுரிவதற்காக. இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, டு பி மோர் அவைலபிள், எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய தயாராக இருப்பதற்காக, இன்னும் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொண்டிருப்பதற்காக. இதற்கெல்லாம் இது துணை செய்யும் என்கிற விதத்தில் இந்த மனத்துறவு கடமை ஒவ்வொரு குருவானவரும் திருத்தொண்டர் பட்டம் பெறும்போதே இந்த மனத்துறவை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இதைத்தான் சட்டம் 1037 வலியுறுத்துகிறது. இப்போ அருட்பணியாளர்களை பற்றி பார்க்கின்றப்போ அவர்கள் தனியாக அமைப்புகளை இயக்க முடியுமா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அவர்கள் சங்கங்களை வைத்திருக்கலாமா? அருட்பணியாளர்கள் அவர்களுடைய பெயரில் சங்கங்கள். எல்லா கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் சங்கங்களில் சேர உரிமை கொண்டிருக்கிறார்கள். இப்போ துறவிகளை பொறுத்த மட்டில் அவர்களுடைய அந்த சபையே அவர்களுடைய சங்கமாக இருக்கிறது, அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. ஆனால் சட்டம் 278
இந்த செக்குலர் கிளரிக்ஸ், முக்கியமாக மறைமாவட்ட அருட்பணியாளர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சங்கங்களில் சேரலாம், அதில் உறுப்பினராக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆனால் எப்படிப்பட்ட சங்கங்கள், எதற்காக சங்கங்கள்? சில பேர் சங்கங்கள் என்று வைத்துக்கொண்டு ஆயருக்கு எதிராக சண்டை போடுவது அல்லது வேறு பல நோக்கங்களுக்காக பணம் சம்பாதிப்பார். இத்தகைய நோக்கங்கள் இருக்கக்கூடாது. இரண்டு நோக்கம். நல்ல குருக்களாக வாழ்வதற்கு அந்த சங்கங்கள் துணை புரிய வேண்டும். அடுத்தது, அவர்களுடைய பணியை ஆற்றுவதற்கு அந்த சங்கங்கள் துணை புரிய வேண்டும். இப்படி அவர்களுடைய வாழ்வுக்கும் பணிக்கும் துணை புரிகின்ற, ஜெபத்தினால் அவர்கள் வளர துணை செய்கின்ற, அதே போல் ஆயரோடும் மற்ற குருக்களோடும் உறவை நெருக்கமாக்குகின்ற இத்தகைய நோக்கங்களை கொண்ட சங்கங்களில் அவர்கள் உறுப்பினராகலாம், இருக்கலாம். தந்தையே, அருட்பணியாளர்களுடைய பயிற்சி, அவருடைய உருவாக்கத்தை பற்றி நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம், நீங்களும் சொன்னீங்க. இவர்கள் அருட்பணியாளர்கள் ஆன பிறகு, அது குருமானவர்களுக்காக, இப்பொழுது அருட்பணியாளர்கள் ஆன பிறகு அவர்களுக்கான தொடர் பயிற்சி ஏதாவது இருக்கா? ஒரு குருமானவருக்கு தேவையான பயிற்சி காலம் எது? அருட்பணியாளர் ஆன பிறகு அது தொடர்கிறதா? இப்போ குருமானவர்களுக்கு பெரிய குருமடத்தில் மட்டுமே, இளங்குருமடத்திலே சில ஆண்டுகள் இருக்கிறார்கள். சில பேர் இளங்குருமடத்தில் தங்கி கூட கல்லூரி படிப்பை முடிக்கிறார்கள். அதே ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகிறது. பெரிய குருமடத்துக்கு வந்த பிறகு கூட அவர்களுக்கு ஏறக்குறைய 7 ஆண்டுகள் பயிற்சி பெறுகிறார்கள். ஒரு நீண்ட பயிற்சி. சில பேர் கேட்குறாங்க, ஒரு மருத்துவராவதற்கு கூட இவ்வளவு நாட்கள் இல்லையே, நீங்கள் இவ்வளவு நாட்கள் வைத்திருக்கிறீர்களே என்று. நான் கூட நினைத்ததுண்டு, திருப்பலி நிறைவேற்றத்தான் பயிற்சி, நாம் சீக்கிரம் கற்றுக்கொண்டால் சீக்கிரம் குருவாக ஆக்கிவிடுவார்கள் என்றெல்லாம் நினைத்ததுண்டு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவை ஒத்திருக்க பல ஆண்டுகள். சில பேர் ஏன் நீண்ட பயிற்சி என்கிறார்கள்? ஏன் மோசே அழைக்கப்பட்ட போது கூட அவருக்கு 80 ஆண்டுகளாம். அப்படி இருக்கும்போது இது நீண்ட கால பயிற்சி என்று சொல்லிவிட முடியாது. ஆக ஒருவர் குருவாக உயர்த்தப்படும் போது ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனால் ஃபார்மேஷன் இஸ் ஃப்ரம் த womb டு த tomb, ஃப்ரம் த crib டு த grave என்று சொல்வார்கள். தாயின் வயிற்றிலிருந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் வரை ஒரு மனிதனுடைய உருவாக்கம் தொடர வேண்டும். உதாரணமாக, நீங்கள் நோயுற்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் படிப்பை நிறுத்திவிட்ட ஒரு மருத்துவரிடம் நீங்கள் செல்வீர்களா என்றால் இல்லை. இந்த 20 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று. அதே போலத்தான் திருச்சபை கோட்பாட்டு விளக்கத்திலும் சரி, மற்ற காரியங்களை எடுத்துரைப்பதிலும் சரி, எத்தனையோ மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்றன. அதனால்தான் சட்டம் 273 சொல்லுகிறது, அருட்பணியாளர்கள், திருப்பட்டம் பெற்றவர்கள் எல்லாரும் தங்கள் படிப்பை, தங்கள் உருவாக்கத்தை கடைசி வரை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மறை மாவட்டங்களில் கருத்தரங்குகள், இப்படி தியலாஜிக்கல் கான்ஃபரன்சஸ் இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்யப்படும் போது சில பேர் அதை தவிர்த்தால் மிக மிக தவறு செய்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். எனவேதான் மிக மிக முக்கியமானது நாம் மனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஃபார்மேஷன், உருவாக்கம், அருட்பணியாளர்களுடைய தொடர் உருவாக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஒற்றுமையை பற்றி ஏற்கனவே திருச்சபை சட்டம் 275 பேசுனீங்க. ஆனால் குருக்கள் துறவிகளைப் போல ஒன்றாக இருப்பது சாத்தியமா? ஒன்றாக இருக்க வேண்டுமா? துறவிகள் பொதுவா அவர்கள் இல்லங்களிலே ஒன்றாக 4-5 பேர் சேர்ந்திருப்பாங்க. பட் இவங்க அருட்பணியாளர்கள், மறைமாவட்ட அருட்பணியாளர்களுக்கு என்று இந்த சகோதர கூட்டு வாழ்வு என்பது துறவிகளுடைய ஒரு இன்றியமையாத பண்பு. அது சட்டம் 607 சொல்லுகிறது. அதை சற்று விளக்கமாக சட்டம் 602 பார்க்கிறோம். ஃப்ரெட்டர்னல் லைஃப் இன் காமன் என்றால் என்ன? அதே போல் அவர்களுடைய கடமைகள் 665 சொல்லப்பட்டிருக்கிறது. கம்யூனிட்டி லைஃப் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் மறைமாவட்ட குருக்களை பொறுத்த மட்டில் இந்த கூட்டு வாழ்வு கட்டாயமாக அவர்கள் மீது திணிக்கப்படுவதில்லை. மாறாக அது எங்கெல்லாம் சாத்தியமோ அது அங்கெல்லாம் பரிந்துரைக்கப்படுகிறது. ஒரு பங்கு குரு, ஒரு உதவி பங்கு குரு, இவர்கள் எல்லாம் இருக்கும்போது அவர்கள் தனித்தனியே வேறு வேறு இடங்களிலே வாழ்ந்தால் அல்லது சண்டையிட்டு கொண்டால் அது மக்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்காது. அதனால் கூடுமான வரை இருக்க வேண்டும் என்று சட்டம் பரிந்துரைக்கிறது. அவர்களுக்கான போதுமான சம்பளம் ஏதாவது இருக்கா? ஒரு அருட்பணியாளருக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம்
விவிலியத்திலே பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலடியார் கூட சொல்லியிருக்கிறார். இந்த புனை அடிக்கிற அந்த மாட்டினுடைய வாயை கட்டக்கூடாது என்று. வேலையாள் கூலிக்கு உரியவனே என்று தான் இருக்கிறது. இந்த அருட்பணியாளர்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆயர் அதற்கு தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக அவர்கள் அருட்பணியில் ஈடுபடும் போது அவர்களுக்கு இருக்கிற போதுமான அவசியமான தேவைகளுக்கு உரிய அவர்களுக்கு அதை ஊதியம் என்று சொல்லவில்லை என்றாலும் அவர்களுக்கு உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அது அவர்களுக்கு இருக்கிற உரிமை. அந்த மறைமாவட்டத்தோடு இணைக்கப்படும் போது அவர்கள் உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, மருத்துவ தேவைகள் இவை அனைத்தையும் அவர்களை பார்த்து கொள்ளுகின்ற கடமையை மறைமாவட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்போ சம்பளம் இல்லைன்னா உதவித்தொகை அப்படின்னு பேசுகின்ற பொழுது அது எந்த அளவிற்கு எளிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதும் அங்கே ஒரு கருத்தாக வருகிறது. தொடர்ந்து வருகின்ற திருச்சபை சட்டம் அதுதான். எளிமையை பற்றி இந்த திருப்பணியாளர்களோடு எப்படி நாம் ஒப்பிடுவது? இப்போ துறவர அருட்பணியாளர்களை பொறுத்த மட்டில் அல்லது மற்ற துறவிகளை பொறுத்த மட்டில் ஏழ்மை வார்த்தைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தி எவாஞ்சலிக்கல் கவுன்சில் ஆஃப் பாவர்ட்டி சட்டம் 600 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதிகாரிகளை சார்ந்திருக்கிறார்கள். உண்மையாகவே மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம். அவர்கள் சம்பாதிப்பது அனைத்தும் சபைக்கே போகிறது. அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் எந்த ஒரு மறைமாவட்ட அருள் பணியாளராக இருந்தாலும் அவர்களுடைய பணியினுடைய வெற்றி எந்த அளவுக்கு இயேசுவை தங்கள் வாழ்வில் ஒத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து, ஏழையாக இருந்த இயேசுவை பின்பற்றி வாலண்டரி பாவர்ட்டி மனமுவந்து ஏழையாக வாழ அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களிடம் குடும்பத்திலிருந்து தாங்கள் பிறந்து வளர்ந்த குடும்பத்திலிருந்து அவர்கள் பெற்றதாக இருந்தாலும், மற்றபடி தங்களுக்கென்று மற்றவர்கள் கொடுத்ததாக இருந்தாலும், பொருள் அவர்களிடம் அதிகமாக இருந்தால் அதை திருச்சபையின் தேவைகளுக்காகவும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காகவும் தான் எந்த ஒரு மறைமாவட்ட குருவும் பயன்படுத்த வேண்டுமே தவிர சுகபோக வாழ்வில் ஆடம்பரத்தில் திளைக்க அவற்றை பயன்படுத்தினால் அது திருச்சபைக்கு ஒவ்வாதது, ஆண்டவரை அவர்கள் ஒத்திருப்பதை குறிக்காது. தொடர்ந்து அவர்களுக்கு விடுமுறைகள் என்று ஏதாவது இருக்கிறதா? ஏன்னா இப்போ குருவானவர் ஆன பிறகு ஒரு அருட்பணியாளருக்கு விடுமுறை கிடையாது. அவருடைய அருட்பணியாளர் வாழ்வு தொடர்ந்ததிலிருந்து அவர் அருட்பணியாளராக இருப்பது. குறிப்பிட்ட சில காலங்கள் என்று அவர்களுக்கு விடுமுறை இருக்கிறதா? விடுமுறை எனும்போது எல்லாருக்கும் அது அவசியமாகிறது. விடுமுறை இருந்தால்தான் மீண்டுமாக அவர்கள் புத்துணர்ச்சியோடு தங்கள் பணியை ஆற்ற முடியும் என்று. விடுமுறைக்கு முன் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அதாவது ஒரு பணி பொறுப்பில் அவர்கள் அமர்த்தப்பட்டால் எங்கே அந்த பணியை நிறைவேற்ற வேண்டுமோ அங்கே தங்கி இருப்பது. சில பேர் எப்போது பார்த்தாலும் நாடோடிகளாக இருந்துவிட முடியாது. லா ஆஃப் ரெசிடென்ஸ் என்று சொல்லுகிறோம். அதே சமயத்தில் விடுமுறை எனும்போது இந்த புதிய சட்டம் 1917ஆம் ஆண்டு சட்டத்தை விட சற்று கடினமாகவே இருக்கிறது. 1917ஆம் ஆண்டு சட்டத்தில் ஆயர்களுக்கு, பங்கு குருக்களுக்கு அதிக விடுமுறை, மற்றவர்களுக்கு உதவி குருவுக்கு விடுமுறையே இல்லை என்கின்ற விதத்தில் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ 1983ஆவது சட்டம் விடுமுறை பொறுத்தவரையில் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் சமத்துவம். ஆயராக இருந்தாலும் சரி, பங்கு குருவாக இருந்தாலும் சரி, ஒரு உதவி பங்கு குருவாக இருந்தாலும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு 1 மாதம் விடுமுறை எடுக்க அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு இது தொடர்ச்சியாக இருக்கலாம் அல்லது பல முறை பிரிக்கப்பட்டும் இருக்கலாம். இன்னும் ஒரு குரு ஒவ்வொரு வாரமும் 2-3 நாள் போகிறார் என்றால் அவர் எனக்கு 1 மாத விடுமுறைக்கு உரிமை உண்டு என்று அவர் கோர முடியாது. அதுதான் லா ஆஃப் ரெசிடென்ஸ். எல்லாரும் தங்கள் உரிய இடத்தில் மந்தையை விட்டு தூர இல்லாமல் மந்தையோடு சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும், மந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற கடமையை மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து அவர்களுடைய உடைகள் எப்படிப்பட்டவை? அருட்பணியாளர்களுக்கென்று அந்த தனியாக அந்த உடைகள், கேசக்கு, ஹேபிட் என்று சொல்லுகிறோம், அது எப்படி? அதான் சொல்லுவார்கள், உன்னுடைய அங்கி உன்னை குருவாக்குவதில்லை, உன்னை அருள்பணியாளராக ஆக்குவதில்லை, உன்னுடைய அங்கி உன்னை அருள்பணியாளர் என்று வெளிக்காட்டுகிறது.
இறை மக்களை பொறுத்தமட்டில் அந்த அருள்பணியாளரை கண்டுகொண்ட மாத்திரத்தில் அவர் அருள்பணியாளர் என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் இது சட்டம் என்ன சொல்லுகிறது, இந்த ஆயர்கள் பேரவை, அந்த நாட்டினுடைய ஆயர்கள் பேரவை அல்லது வழக்கம் அல்லது அந்த மண்டல பேரவை குருக்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட உடை இருக்க வேண்டும் என்பதை பற்றி தியானித்து, குருக்களுக்கென்று ஒரு தனி உடை இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. குறிப்பாக பங்கு பணியை அவர்கள் நிறைவேற்றுகின்ற போது மக்கள் எதிர்பார்ப்பது அந்த குறித்த உடையோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நிறைவாக, இதுவரைக்கும் ஒரு அருட்பணியாளர் எதை செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் பிரித்து இவ்வளோ நேரம் சொன்னீங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது என்றும் ஒரு சில சட்டங்கள் இருக்குன்னு அல்லவா, அதை நீங்கள் சொல்கிறீங்களா ஃபாதர்? இப்போ சட்டம் 285 289 வரை இப்போ வாட் இஸ் அன்பிகமிங், வாட் இஸ் ஃபாரின், இதெல்லாம் ஒரு இதை மற்றவர்கள் செய்யலாம், ஒரு குருவானவர் செய்யக்கூடாது. இப்போது சில பேர் சொல்லுவார்கள், ஊரோடு ஒத்து வாழ், ஒன்றாக சேர்ந்து பணிபுரிகிறோம் என்றெல்லாம் சில பேர் சொல்லுவார்கள். ஆனால் அதை கடந்து நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் புதிய சட்டம் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்ல, இது குருவுக்கு ஏற்புடையது அல்ல, ஒவ்வாதது, இந்த காரியம் அதற்கு அந்நியமானதாக இருக்க வேண்டும் என்று மட்டும் பொதுவாக சொல்லியிருக்கிறது. அடுத்தது, அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய சில காரியங்களையும் செய்யக்கூடாது. உதாரணமாக, மற்றவர்களுடைய பொருட்களை இவர் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பது, அல்லது இவர் பணியை ஆற்ற முடியாமல் இவரே வியாபாரம் செய்வது, வாணிகத்தில் ஈடுபடுவது, இதை செய்யக்கூடாது. மிலிட்டரி சர்வீஸுக்கு வாலண்டரியாக தானே மனமும் அவர் போகக்கூடாது. அதே போல் அரசியல் கட்சிகளில் ஆர்வமாக பங்கேற்கக்கூடாது. பொதுநிலையினரை உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர, இப்படி பல காரியங்களை திரு அவை சட்டம் வலிந்துரைத்து அவர்கள் தங்கள் வாழ்வை நன்றாக நடத்த வேண்டும். அதே போல அவர்களுடைய குருத்துவ பணியை, அருள் பணியாளருக்குரிய பணியை நன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்க்கிறது. தந்தையை, நீங்கள் இந்த கருத்தை சொல்லும்போது மனதில் பட்ட ஒரு நிகழ்வு அல்லது ஒரு செய்தி, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னீங்க. உதாரணத்திற்கு இராணுவத்திற்கு போவது வாலண்டரியாக, சில நாடுகளிலே அது கட்டாயம் 2 ஆண்டுகள் என்று. இந்த அருட்தந்தையர்களாக இந்த சாப்ளின் என்று சொல்றாங்க, அது மாதிரி ஒரு மிலிட்டரிலேயோ அல்லது ஒரு மருந்தகத்திலேயோ ஒரு மருத்துவமனையிலேயோ இருப்பது, அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இராணுவத்தில் எனும்போது போர்க்களத்தில் சண்டையிட அந்த பணியில் இருப்பது. இதே இராணுவத்தில் இருக்கின்ற மற்ற அருள் விசுவாசிகளை, நம்பிக்கையாளர்களை பார்த்து கொள்ள, அவர்களுக்கு மேய்ப்பு பணி செய்ய நிச்சயமாக குருக்கள் இருக்க வேண்டியது அவசியம். அதற்கென்ற ஏற்பாடு இருக்கிறது. அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை திருச்சபை சட்டம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே திருப்பணியாளர்களின் உரிமைகளும் கடமைகளும் பற்றிய தொகுப்பில் நாம் எண்ணற்ற விளக்கங்களை பெற்று தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இனி வருகின்ற அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்பணியாளர் பேட்ரிக் பால், பேராசிரியர் ராயப்பன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. குருத்துவம் சேவையின் அணிகலனாம், புறவரம் பேரின்பமும் சுவையாம், பொதுநிலை குருத்துவ பேருடனே புலங்கட்டும் பேதுருவின் ஆடுகையே. குருத்துவம் சேவையின் அணிகலனாம், புறவரம் பேரின்பமும் சுவையாம், பொதுநிலை குருத்துவ பேருடனே புலங்கட்டும்